டிங்கு மா டா டிங்கு இந்த மிச்சரை நீயும் பாப்பாவும் சேர்ந்து சாப்பிடுங்க. அடிச்சுக்காம டிவி பார்க்கணும் சரியா? குட்டி புரியுதா? நீ கொஞ்சம் அக்கா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏய் அட இங்க குடுடி. ஜிமா என்கிட்ட தானே கொடுத்தாங்க. நான் வச்சிருக்க. நீ எடுத்து சாப்பிடு. குடி. ஈவி இவளுக்கு தானா? மிச்சரும் இவளுக்கு தானா? என் மிச்சரு. குடுடி. அம்மா எனக்கு தான் கொடுத்தா. குடு. எங்க அப்பா இது எனக்கு வாங்கிட்டு வந்த மிச்சரு. நீ வேணா உங்க அப்பா வாங்கிட்டு வந்தது சாப்பிடுறீ? படி கருவாச்சி. அம்மா அம்மா உன்னை எங்க அம்மாட்ட சொல்ல என்ன பண்றேன்னு பாரு. அடிச்சிட்டா என்னைய அடிச்சிட்டா அம்மா. குட்டி என்னாச்சு? அம்மா அம்மா பெரியம்மா எனக்கு மிச்சர் கொடுத்தாளா? அக்கா புடுங்கிக்கிட்டாமா. கூடடின்னு கேட்டதுக்கு அடிச்சு தள்ளிட்டாமா. ஏய் உனக்கு எப்ப பாரு இவ்வளவு அடிக்கிறதா வேலையா? இங்க பாரு குட்டி, உனக்கு எதுவும் வேணும்னா அம்மா கிட்ட தான் வந்து கேட்கணும். எதுக்கு அவங்க கொடுக்கறதுல வாங்கி சாப்பிடுற? அம்மா பெரியம்மா தான் சாப்பிடுன்னு கொடுத்தாங்க. அக்கா அதுக்கு என்னை அடிச்சு தள்ளிட்டு கார் வாச்சுன்னு சொல்றா. சித்தி சித்தி நான் சும்மா தான் தள்ளி விட்டேன். அவ போய் சொல்றா. ஐயோ கடவுளே, என்னமா அழுது நடிக்குது பாத்தியா? ஆத்தா எப்படி நடிச்சு நடிச்சு எல்லாரும் ஏமாத்துறாளே, அப்படியே நடிக்கிறப்பா. ஏண்டி நான் என்னன்னு கூட உன்னை கேட்கல, அதுக்குள்ள எதுக்கு நீ அழுவுற? சித்தி சித்தி அடிக்காதீங்க சித்தி, நான் எதுவும் பண்ணல சித்தி. ஏய் நீ எதுவும் பண்ணாமல அவ அழுதுகிட்டு நிக்கிற? என்ன நீ எப்ப பாரு அவளை கருவாச்சி கருவாச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு மறுபடி சொல்றது? அவளை அப்படி சொல்லாதானே? சித்தி சித்தி விடுங்க சித்தி, வலிக்குது சித்தி, திருவாதிங்க கண்ணத்தை. உன்னை தொட்டது வலிக்குதா? அப்ப அவளை தள்ளி விட்டுருக்கே, அவ அழுதுகிட்டு நிக்கிறாள, அதுக்கு என்ன? உன்னோட சின்ன பிள்ளை தானே? எங்கடி அங்க அழற சத்தம் கேக்குது? ஐயோ ஐயோ ஏய் நெட்ட எதுக்குடி அவளை பிடிச்சி இப்படி திருவுற? அப்புறம் உன் பொண்ணு பொண்ணதுக்கு அவளை திருவாம என்ன கொஞ்சம் சொல்லுவியா? என்ன பண்ணா அவ? அவ என்ன பண்ணா? அவ எது பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? நீ எதுக்கு அவளை அடிக்கிற? அப்ப உன் பிள்ளை எதுக்கு என் பிள்ளைய அடிக்குது? அதை சொல்லி கொடுக்க மாட்டியா? உன் பிள்ளைய தொட்டது உனக்கு கோவம் வருதுல, அப்ப என் பிள்ளைய உன் பிள்ளை தள்ளி விட்டுருக்கல. நான் யாருக்கிட்ட சொல்றது? எனக்கும் என் பிள்ளைக்கு தான் இந்த வீட்டுல என்ன ஆனாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லையே. ஏய் என்னடி பண்ண? என்ன பண்ண? அம்மா மிச்சர் எனக்கு கொஞ்சம் குடுன்னு சொன்னம்மா. அவ குடுக்க மாட்டேன்னு வச்சிருந்தா. நான் புடுங்கனா அவ பிடிச்சி இழுத்தாமா. இழுக்கும்போது கீழே விழுந்துட்டா. நான் தள்ளி விட்டேன்னு சொல்றாமா. ஏய் 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 பொய் சொல்லாத பொய் சொல்லாத. சின்ன வயசுல என்ன பொய் சொல்ற? நான் ஒன்னும் உன்னைய மாதிரி பிள்ளை வளர்க்கல நெட்ட. என் பிள்ளைக்கு திருடுற பழக்கம் பொய் சொல்ற பழக்கம் கிடையாது. என் முன்னாடியே என் பிள்ளைய அடிக்கிற வேலையில வச்சுக்காத, நல்லா இருக்காது. என்னாச்சு என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும்? நெட்ட பண்ண என்னடி உனக்கு? எப்ப பாரு வீட்டுக்குள்ள ஏதாவது கலகத்தை உண்டாக்குறதா வேலையா? ஆமா, எனக்கு எப்ப பாரு கலகத்தை உண்டாக்குறது மட்டும்தான் வேலை. இத்தங்க பாருங்க, சின்ன பிள்ளைவா அவ்வளவு ரெண்டு பேரும் ஏதோ அடிச்சுக்கிறாளவ. இவளுக்கு என்னத்த வேலை? இவ பாட்டுக்கு போக வேண்டியதானே? பிள்ளைய போட்டு அடிச்சு எப்படி எடுறா பாரு. ஏய் எதுக்கு நீ பிள்ளைகளை அடிக்கிற? பிள்ளைங்களை தொடவே கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கா இல்லையா? பாருங்க, என் பிள்ளைய இவ தள்ளி விட்டுருக்கா, அதனாலதான் நான் அடிச்சேன். அது என்னடி என் பிள்ளை உன் பிள்ளைய பிரிச்சு பேசுறதே? நீ மட்டும் தாண்டி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பிரிச்சு 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 பிரிச்சுதான் என் குடும்பத்தையே நிம்மதி இல்லாத ஆக்கிட்ட. இருக்காத பொண்ணு, அப்புறம் இவ சொல்லி கொடுக்காம தம்பி தனி கொடுத்துன போலான்னு கேக்குறாரு. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா கீதா? தனி கொடுத்த போலாம்னு நான் கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு செஞ்சு செஞ்சு அழுத்து போய்தான் அந்த மனுஷன் இனிமே இங்க இருந்தா கோமரத்தோட தான் ரோட்ல அழையணும்னு தனி கொடுத்துல போலாம்னு என்கிட்ட சொன்னாரு. ஏய் எங்க பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரிய முடியே. சும்மா இந்த கதை விட்டுற வேலையில எங்க கிட்ட வச்சுக்காத சரியா? எங்களுக்கு செய்யறதுக்கு கணக்கு பாக்குறானா? ஆமா, இப்ப என்ன உங்களுக்கு? நான் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? என்னை கூட செயலியா வைக்க போறீங்க? பாரு, தனி கொடுத்துன போலாம்னு முடிவாச்சு இல்ல? அப்புறம் என்ன, இந்த வீடு எங்களுக்கு சேர வேண்டிய வீடு தானே, இங்க நாங்க இருந்துக்கிறோம். நீங்க சீக்கிரம் பொட்டு படிக்கலாம் சுத்திக்கிட்டு கிளம்புற வழியா பாருங்க. என்ன நெட்டா நொட்டானுக்கிட்ட சும்மா எப்ப பாரு இவ என் பிள்ளைய எடுத்துக்கிட்டே இருப்பா. நான் இவ்வளவு எதுவும் சொல்லக்கூடாதா? எதுக்கு என் பிள்ளைய இவ கருவாச்சு கருவாச்சுன்னு சொல்றா? சின்ன வயசுல இவளுக்கு என்ன இந்த பழக்கமலா? அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? சின்ன பிள்ளைக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க தான் சொல்லி கொடுக்கணும். ஏய் நீ அப்படி சொன்னியாடி பாப்பாவே? ஆச்சி நான் சொல்லல, சித்தி போய் சொல்றாங்க. இங்க பாத்தியா இங்க பாத்தியா? ரொம்ப வழக்கணும்னே வந்திருக்காப்ல இருக்கு. குழந்தை போய் சொல்ல மாடி. எதுக்கு இப்படி குழந்தை மேல பழிய தூக்கி போடுற? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏண்டி சண்டைக்கு வரணும்னா நேருக்கு நேரா வந்து மூஞ்சுக்கு நேரா நின்னு வெளியே போங்க வீட்டை விட்டுன்னு சொல்லுடி. இப்படி குழந்தைய சாக்கு வச்சுக்கிட்டு பேசுற வேலையில இங்க ஆகாது. அதான் எத்த அதுதான் அதேதான் கதை. எப்படி நம்ம கிட்ட வம்பு வளர்க்கறதுன்னு இவளுக்கு தெரியல. என்னடா நம்ம புருஷன் தனியா பிரிஞ்சு போயிடலாம்னு சொல்லியும் இவ்வளவு இங்கேயே லாத்திக்கிட்டு நிக்கிறாள். இவ்வளவு எப்படி துரத்தலாம்னு தான் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நிக்கிறா. பாத்தியத்த பிள்ளைய போட்டு இவ எப்படி தெரியுமா அடிச்சா? என் கண்ணு முன்னாடி அடிச்சாத்த. ஒரு நாளாவது இவ பிள்ளை என் பிள்ளை நான் பிரிச்சு பேசிருப்பேனா? ஆனா இவ தினந்தோறும் அப்படிதான் பேசுறா. ஏய் ஏய் உன் பிள்ளை போய் சொல்லுது, அது கூட தெரியாம என் பக்கம் எல்லாத்தையும் திருப்புறீங்க. சிச்சி கேவலமா நடிக்காத. உனக்கு என்னப்ப யாரோட தொந்தரவும் இல்லாம நல்ல கடதனையில வாங்கி தின்னுட்டு சொகுசா இருக்கணும் அதானே? என் புருஷன் வரட்டும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம். சி உன் மூஞ்சில எல்லாம் முடிக்கிறதே தப்பு. ஒன்னா இருக்கும்போது உறவோட அருமை தெரியாதடி. நீ எல்லாம் படுத்த படுக்கையா கடந்து பார்க்க ஆள் இல்லாம அழகணும்.
அப்பதான் உனக்கு பாசனா என்னன்னு தெரியும், பந்தனா என்னன்னு தெரியும். அட்டா உங்க பாசம் பந்தம் ரொம்ப பிகு பண்ணிக்காதடி. நீ அப்படியே பந்தா காமிக்கிறதுலாம் பணத்துக்காக தானே எங்களுக்கு தெரியாதா பாரு. வந்துட்டா இப்பதான் பே. நீ இல்லனா என் குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியாதா? இவதான் பெரிய இவ மூத்த மருமக, அப்படியே குடும்பத்தை கட்டி காப்பாத்துறியா? போடி போடி, முதல்ல 2வது மருமகளை வாழ விட்டு பாருங்கடி. குட்டி உள்ள போலாம் வா. ஒப்பனை மாதிரியே சூடு சொரணையே உன் ரத்தத்திலேயே கிடையாது போல. யாருக்கிட்டயே வாங்கிட்டீங்க, அதை வாங்கிட்டீங்கன்னு சொல்றேன். கொஞ்சமாவது கேக்குறியா? எச்ச சொத்துக்கு தான் ஆசைப்பட்டு நிக்கிற நீ. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாத எப்படி பேசிட்டு போற பாத்தியா? நீ எப்படி நல்லா வாழற நான் பாக்குறேன்டி. நீ இந்த வீட்ல எப்படி நிம்மதியா வாழ போறேன்னு நான் பார்க்கத்தானே போறேன். தூங்கி எழுந்த பிறகு உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல ஏத்த. நல்ல தேவலம் போல இருக்கு உடம்புல. ஆனா கொஞ்சம் வலியா இருக்கு. அப்படிதே 2 நாளா ஜுரம் அடிச்சுக்கிட்டு கிடந்ததுல, அதனால அப்படித்தான் இருக்கும். சரி, கருவாட்டு குழம்பு வச்சிருக்க, சாப்பிடுறியா? கருவாட்டு குழம்பா? எத்த யோ என்னத்த நீங்க? ஏண்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமானது சென்னாங்கண்ணி கருவாடு போட்டு குழம்பு வச்சேன். எத்த எனக்கு சனிக்கிழமை எத்த நம்ம வீட்டுல கவிச்சு செய்ய மாட்டோம்னு தெரியாதா உங்களுக்கு? ஐயோ, நான் இந்த 4 தேதியா பாக்குறேன், மறந்து புட்ட முடி. எனக்கு கருவாடு நாத்தமே அடிக்கல. முன்னமே எனக்கு நாத்த அடிச்சிருந்தா நான் வந்து கேட்டிருப்பேன் உங்களை. பொய் சொல்லாதிய. கருவாட்டு குழம்பு வைக்கல, வேற என்ன குழம்பு வச்சிய? நான் எந்த அங்க சிலிண்டர்ல ஆக்குனேன். இந்த வெறுவடப்பை பத்த வச்சு தோட்டத்துல எல்லாம் சோறு ஆக்கி குழம்பு வச்சேன். அதனால உனக்கு கருவாட்டு நாத்தம் அடிச்சிருக்காது. ஐயோ, இதுக்குதான் நான் எந்த வேலையும் உங்ககிட்ட செய்ய சொல்றது இல்ல. என்னத்தே நீங்க அப்ப அவ்வளவு குழம்பையும் என்ன பண்றது? எட்டி கொஞ்சோண்டு தாண்டி வச்சிருக்கேன். என்னமோ 4 ஊருக்கு வச்ச மாதிரி பேசுற. வச்சிருப்பிய கொஞ்சோண்டு. நீங்க எப்படி சோறு குழம்பு வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. 10 ஆளுக்கு சேர்த்துல ஒரே அடியே சோத்தாக்கி குழம்பு வைப்பிய. உடம்பு கொஞ்சம் தேவலானதும் பேச்ச பத்தியா அவளுக்கு? அப்படியே படுத்து கடைன்னு விட்டுருக்கணும் உன்னைய. நல்லா இருக்கு விட்டல அதான். அட போங்க நீங்க. ஐயோ, இப்ப என்ன செய்ய? சரி, செஞ்சது செஞ்சிட்டீங்க. நீங்க மட்டும் சாப்பிடுங்க. நான் ஏதாவது ரசம் கசம் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். ரசம் வைக்க போறியா? வேணும்னா சொல்லு, நான் வச்சு கொடுக்குறேன். இல்ல வேணாம் விடுங்க, நானே செஞ்சுக்கிறேன். என்ன கொஞ்சோண்டு தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே காலி பண்ணிருப்பிய. என்னவோ எனக்கு சோறாக்க தெரியாத மாதிரி, குழம்புக்கு தெரியாத மாதிரி பேசுற. அடியே, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சோறு குழம்பு எல்லாம் நான் தாண்டி ஆக்கினேன். ஆக்குறதுக்கு இறக்குறதுக்கு எல்லாம் நீ என்கிட்ட தானே கத்துக்கிட்ட. ஆமா ராதிகா, வா நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்க. ஏத்த என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, 2 நாளா அக்காவுக்கு சளி காய்ச்ச. சரி பாவம் பம்பளை நாக்குக்கு ருசியா சாப்பிடுவாளேன்னு கருவாட்டு குழம்பு வச்சேன். நம்ம வீட்டுல வச்சிருக்கிற குழம்பு தானே அது. அங்க வரைக்கும் வாசனை அடிச்சுது. ஒருத்தி நல்லா ஏத்தி கொடுப்பா. டேய், நான் சனிக்கிழமை கறி மீன் எதுவுமே செய்யறது இல்ல. அது தெரியாம இவங்க கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்காங்க. தெரியாம செஞ்சுட்டாங்க. அதனால அத்தைய பிடிச்சி திட்டுவியா நீ? அத்தைன்றதாலதான் நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நீ உனக்கு சாமி கும்பிடணும்னா அது உன்னோட வச்சுக்க வேண்டியதானே. அத்தை பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு எப்ப வேணா எது வேணா சாப்பிடணும்னு தோணும். அத்தையெல்லாம் எதுக்கு கஷ்டப்படுத்துற? அப்படி சொல்லு என் கண்ணு. ராதிகாவுக்கு தான் என் மனசு நல்லா தெரிஞ்சிருக்கு. இல்ல உன் அக்காவுக்கு புத்தில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுமா. இது ஒரு கறிய மீன் ஆக்குன்னு சொன்னா வேணா எனக்கு செவ்வா, வேணா எனக்கு போதும், வேணா எனக்கு வேலைன்னு வாரத்துல இருக்கிற 6 நாளும் ஏதாவது சாமிக்கு விரதம் இருந்தா என்னத்துக்கு ஆவறது உடம்பு? ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது நாக்கு ருசியா ஆக்கி போடுவான்னு பார்த்தா அன்னைக்குதான் துர்க்கைக்கு விளக்கு போடுறாளாம். துர்க்கைக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னு நம்ம மனசு நல்லா இருக்கும். கடவுள் மனசு வச்சாதான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். ஏக்கா, பெரியவங்க சொல்றா அதை கேட்டுக்கணும். என்னக்கா நீ எனக்கு மருமவளா வந்திருக்கணும். என் பிள்ளை உன் அக்காவுக்கு முன்னாடி உன்னைய பாத்துருந்தானா இவதான இந்த வீட்டுக்கு மருமவன்னு சொல்லி ஒத்த கால நின்றுப்ப. நிப்பிய விட்டா இப்ப கல்யாணம் கூட பண்ணி வைப்பிய போல இருக்க. ஏடி, என்ன மட்டும் நீ பேசிக்கிட்டு இருக்க? குடும்பத்துக்குள்ள போயிட்டா அவளை என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு எப்படித்தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எதை பேசணும்னு ஒன்னும் தெரியாது. அக்கா விட்டு அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க போய் எனக்கு சாப்பாடு போட்டு நல்ல கருவாட்டு குழம்பு போட்டு எடுத்துட்டு வாங்க. உனக்கு இல்லாத சாப்பாடா இருந்தா வாரேன். என்னடி அந்த கிழவிக்கு ஒத்தா நீ பண்றதெல்லாம் சரியில்லை பத்துக்க. ஏக்கா, வயசானவங்க உனக்கு முடியலன்னு எவ்வளவு தூரம் எடுத்து செய்யறாங்க. அவங்க செய்யறத குறை சொல்றிய. இதே மாதிரி உன் மாமியாருக்கு உடம்புக்கு முடியாத போய் அவங்களுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு அவங்க உன்னைய குறைச்சனா நீ ஏத்துக்குவியா? என்னடா நம்ம எவ்வளவு தூரம் செஞ்சு புண்ணியம் இல்லாத போயிடுச்சானே உன் மனசு கஷ்டப்படுத்த. அது மாதிரிதான்க்கா அவங்களும். யாரு உன் மாமியா தானே? சரி, வீட்டு தெரியாம தானே பண்ணிட்டாங்க. இல்ல இன்னைக்கு சனிக்கிழமை தெரிஞ்சே பண்ணிருக்கு. இந்த கழுவிக்கு நான் சாமி கும்பிட்றதுல கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனாலதான் அத்த மகமா எனக்கு காய்ச்சல உண்டாக்கிட்டா. நீ ஒரு ஆளுக்கா, உனக்கு என்ன சொல்றது? சாமி எல்லாம் கும்பிடணும் தான் இல்லன்னு சொல்லல. நம்ம ஆசா பாசா எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு கும்பிடணும்னு எந்த சாமியும் சொல்லல. எல்லாம் நமக்கு பிடிச்சதை ஆக்கி சாப்பிட்டுட்டு மன நேரவா தெம்பா சாமி கும்பிடு. எந்த சாமி உனைய வேணான்னு சொல்லுது? கறியெல்லாம் சாப்பிடாம மீனெல்லாம் சாப்பிடாம 4 நாள் முழுக்க விரதம் இருந்து கும்பிட்டாதான் சாமி கும்பிடுதுன்னு அர்த்தமா? என்ன நீ இப்படி இருக்க? நீ நல்லா படிச்சவ, 4 இடத்துக்கு போனவ, உனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதை செல்லுல இருந்து யூடியூப்ல வைக்கிறத சொல்லி பார்த்து நான் எதை கத்துக்கிறேன். கறி மீன் எதுவும் சாப்பிடாம இருந்தா ஒரு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு போட்டாலுவ. சொன்னதுல ஒன்றும் குறை கிடையாது. சொன்ன மாதிரியே தான் நடக்குது. ஆனா கிழவி இன்னைக்கு கறி ஆக்கிடுச்சே வீட்டுல. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? எப்படிக்கா சரியா சொல்ற?
உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது எல்லாம் 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி சிக்கு சிக்கு சிக்குன்னு மின்னுது. அந்த தோட மட்டும் இல்லை, பேசின பேச்செல்லாம் கேட்டா எனக்கு என்ன சொல்றது, நான் வயிறு எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்டி இப்படி சொல்ற? ஆமாக்கா, அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா அப்பா பேச்சு கேட்டு என் கூடயே இருக்கிற மாதிரி இருந்தா இரு, அப்படி இல்லைன்னா குழந்தைய வாங்கிக்கிட்டு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போடுன்னு கேட்குறாருக்கா. நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு அடிமை கிடையாது. உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டேன். அடி, குடும்பம்னா சண்டை சித்திரம் இருக்கத்தான் செய்யும். பொம்பளைய பிறந்து நாம் தான் அனுசரித்து போகணும். என்ன நீ? இல்லை, நானும் அப்படியே உன்னை கட்டுக்காம இங்கேயே விடுறது தான் தப்பு. நாளைக்கே மாமா கிட்ட சொல்லி உன்னை கொண்டு உன் புருஷன் வீட்டில் விட்டுட்டு வாரேன். ஏக்கா, ஏன்க்கா, நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னடி நீ இப்படியெல்லாம் வார்த்தை பேசுற? ஆமாக்கா, அங்கே போனால் நிம்மதியே இல்லாத நான் செத்து தான் போகணும். அதுக்காக குழந்தைய விட்டு இருப்பியா? குழந்தை நான் இல்லாமல் இருந்துக்குவாக்கா, அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. ஆனால் அந்த குடிகாரன் கூட இனியும் நான் இருக்க மாட்டேன். வருமா, ஆம்பளையாலாம் 4-5 தப்பு செய்யத்தான் செய்வாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போகணும். நீ சும்மா பிடி கொடுக்காம எப்படியே பேசினா எப்படி? பிள்ளைக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும். சரியா? அக்கா சொல்றதை கேளு, உன் நல்லதுக்காக தானே சொல்லுவேன். பொண்ணா பிறந்தா நம்ம அடங்கி போய் தான் ஆகணும். ஆம்பளை சொல்றதை கேட்டுதான் ஆகணும். புரியுதா? இருக்க மாட்டேன், நான் இனிமே உசுரோட இருக்க மாட்டேன். நீ நான் உசுரோட இருந்து என்ன பண்ண போறேன்? பூமிக்கு பாரமா கிடக்கிறதுக்கு பதிலா நான் எங்கேயாவது போய் சாவறேன். இருக்க ஒரு இடம் இல்ல, வாழ ஒரு வீடு இல்ல. எங்கேயும் கடை வாங்கி வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்த்தாலும் அதுக்கு ஒரு நாதி இல்ல. இப்படி ஒரு நாதியத்தை சிரிக்கையா இருக்கிறதுக்கு நாண்டுகிட்டு தொங்கலா? சிவனே, அம்மாவை பத்தி கவலைப்படாதடா சிவனே. அம்மா இனி வர மாட்டேன்டா. அப்பனை இப்படியே குடிச்சுக்கிட்டே சுத்த சொல்லு. அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அவனுக்கு எந்த கவலையும் வேணாம், எதை பத்தியும் கவலையும் வேணாம். ஆத்தா போற, ஆத்தா இருக்கிறது தான் எல்லாருக்கும் இப்ப இங்க பிரச்சனை. ஆத்தா இனி உதரோட இருக்க மாட்டேடா. அண்ணே, ஏன் அண்ணே, எனக்காக நீ என்னென்னவோ பண்ணியண்ணே கடைசியில. ஆனா இப்படி என்னைய நட்டாத்துல நிக்க விட்டுட்டியே. இப்படி அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு வாழறதுக்கா என்னைய பாராட்டி சீராட்டி வளர்த்து ஒரு காலி பயலுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தியே. திருந்துட்டேன்னு சொல்றானே, 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டா? அந்த பயலை நம்பி இனியும் என்னால எதுவும் பண்ண முடியாது. கொலைகாரன பேர் எடுத்தான், கொள்ளைக்காரன பேர் எடுத்தான். கடைசியில ஜெயில கொண்டு என்னையும் உட்கார வச்சான். இனியும் நான் அவனை நம்ப போறதா இல்ல. என் முடிவை நானே தேடிக்கிட்டேன். இனி எனக்கு யாரு வேணாம். நான் போறேன். தங்கம், அடியே, சொல்ல கேட்காம இங்க வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்ற? பாருடி தங்கம், மைனி, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? இந்த உலகத்துல என்னால நிம்மதியா சாவ கூட முடியாதா? என்னடி பேசுற? என்ன பேசுற? முட்டா சிரிக்க நீ? சாவ போறலாம். ஏண்டி, என்ன அப்படி உனக்கு இப்ப தலை போற காரியமாச்சு சாவ போற? உனக்கு என்ன 2 கை இல்லையா, கால் இல்லையா, இல்ல கண்ணுதான் இல்லாத குருடியா? நல்லதானே இருக்க, பரவ என்ன எல்லாம் இருந்து ஆனா வாழ தகுதி இல்லையே. இந்த குடிகார பைய மன்னிச்சுக்க, உன் அண்ணன் அப்படி சொல்றேன்னு மன்னிச்சுக்க. அவ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தாடு இன்னைக்கு நான் எப்படி அதிகப்பட்டு நிப்பானா? அதான் இப்ப என்ன தெரிஞ்சுட்டார்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? எங்களுக்கு போன எங்களை வெளியே கூட்டி வந்து நீ ஏதோ புண்ணியத்தை ஏத்துக்கிட்ட. எத்தனை நாளைக்குதான் உன் வீட்டுல நாங்க வாங்கி தின்னுக்கிட்டு கிடக்குறது? அக்கம் பக்கத்துல இருக்கிறவளா என்னை அசிங்கப்படுத்தி பேசுறாளவளே. யாருக்கிட்ட போய் என் குறைய சொல்ல? ஏதோ இருக்கிறன்றதுல தானே வச்சு பாத்துக்கிறிய. என் பிள்ளை வளர்ந்துட்டான், ஆம்பளை பிள்ளை. அவன் யாரையும் நத்தையும் பழுத்திக்குவான். இனியும் நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஒரு கடங்காரங்கிட்ட போய் கடன் கேட்டா கூட உனக்கு வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இடம் இருக்கா, அது இருக்கான்னு 1008 கேள்வி கேட்கறான். நான் என்ன பண்றது? எனக்கான யாரு இருக்கா? அதெல்லாம் அப்படியே நீ கை கழுவிட்டாங்க. நான் இனி யாருக்கிட்ட போய் கேட்கறது? நான் இருக்கேன்டி, நான் இருக்க தங்கம். மைனி, என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத. இங்க நான் சாவறதை யாராலையும் தடுக்க முடியாது மைனி. எதுவும் சொல்லி என் மனசை மாத்திரலாம் மட்டும் நினைச்சு பார்க்காத. 2 இடமா ஒரு லோட கீட வாங்கி ஒரு மாடு கீட வாங்கி ஏதோ பால் வியாபாரம் பண்ணி ஏதோ பழச்சிக்கலாம்னு பார்த்தேன். ஆனா படுபாவி பையன் ஒரு குடிசை உண்டானு என்னைய நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுட்டு போறனே. அவனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சொல்லுங்க மைனி, சொல்லுங்க. உன் அண்ணன் மேலேயே என்னால தப்பு சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கட்டிக்கிட்டேன், அந்த ஆள் மட்டும் என்ன பண்ணுவாரு? அப்போதைக்கே நல்லா சம்பாரிச்சு பணங்கன்னு எதுவும் கொடுத்துருந்தா இடத்த வாங்கி போட்டு வீடு வசல கட்டி இப்ப நான் உண்டு, என் பிள்ளை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருந்திருப்பேன். என் புருஷன் குடிக்கார பயிலா போயிட்டான். 1 ரூபாய்க்கு சம்பாதிக்க துப்பு இல்லாதவனா போயிட்டானுங்க. அவையில அவன் மேல கொலகார பட்டத்தை கட்டி விட்டுட்டாங்க. இப்ப ஏதோ திறந்து விட்டா மைனி. இருந்தாலும் என்னால அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே. இனி நான் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்காக நீ செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கொடுக்கறங்க எல்லாம் இருக்கான்னு கேட்கதான் செய்வாங்க. அதான் ரெடி பண்ணணும். என்ன பண்றது? எனக்கு வந்து அதே நிலைமை. நீ அது பரவாயில்ல, கடன் ஏதோ 5000 10,000 கைமாத்துக்கு வாங்கி வச்சிருக்க. ஆனா நான் அப்படியா? இஎம்ஐன்னு என் வாழ்க்கை இஎம்ஐலயே போயிடும் போல இருக்கு. நானா சாவணும்னா ஒவ்வொரு நாளும் செத்து தான் பழைக்கணும். வந்துட்டேன், 3/4 பேர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. இதா இருந்தாலும் பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போலாம். சும்மா சாப்பிட்றதுக்கு வந்துருக்கலாம். இப்ப தவிர என் வீட்டுல இருந்துகிட்டு நீ செத்த உன் அம்மாவும் உன் மைனியும் என்னையெல்லாம்
முடியாது. நான் நாண்டுகிட்டு தொங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்ன யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. சொல்றது கேளுடி. இந்த குழுக்காரன் இல்லைன்னா இன்னொரு குழுக்காரன். நம்மளுக்கு குழு கொடுக்க ஆள் இல்ல. அடிக்க விழுந்தா பணம் கொடுக்க 1000 பேர் இருக்காண்டி. 1000 பேரும் என்ன அத்தாச்சி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. நான் எந்த அத்தாச்சிக்கு எங்க போறது? சொத்துல பங்கு கொடுன்னு கேட்டா என் வீட்டுல என்னைய செருப்பு கட்டி தான் அடிப்பாங்க. எந்த உரிமையும் இல்லை எனக்கு. பெத்த இடத்துலயே உரிமை இல்லதானா? இனி வாழ்ந்து என்ன பிரயோசனம் வசந்தி? உனக்காவது அண்ணன் பெத்தவட இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கூட இல்லையே. வசந்தி தங்கம், என்ன பண்றீங்க 2 பேரும் இங்க? ராதிகா என்ன பண்றீங்க? ஏன் அழுதுகிட்டு நிக்கிறீங்க? இங்க பாரு ராதிகா, எவ்வளவு சாவ போறேன் நாட்டுக்கிட்ட தொங்க போறேன் இங்க வந்து உட்காந்து கிடக்குறா. என்னதே சாவ போறலா? உனக்கு என்ன பைத்தியம் அடி தங்க பிடிச்சிருக்கே? இல்ல கேளு, யாருக்குதான் பிரச்சனை இல்ல. நீ கூட தான் பெருசா அடிச்சு துரத்திட்டானு இங்க வந்து கிடக்குற. நீ என்ன நாட்டுக்கிட்ட தொங்கிட்ட? குழுக்காரன் லோன் தரலன்னு நாட்டுக்கிட்ட தொங்க போறேன்னு சொல்ற. வசந்தி அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? வாடி இந்த பக்கம். அவ அக்காவாலதான் எல்லா பிரச்சனையா. ஏன் அக்காவாலையா? ஏன்? ஆமா, உன் அக்கா மட்டும் ஒரு கையெழுத்து போட்டா எங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி மாறிடும் தெரியுமா? குழுல லோன் எடுக்க போலாம்னு பார்த்தா குழுக்காரன் இடம் வேணும், மாடு வேணும், கண்ணு வேணும்னு கேக்குறான். நாங்க எந்த இடத்த வச்சிருக்கோம், எந்த மாட்டை வச்சிருக்கோம்? நாங்க யாருக்கிட்ட போய் கேட்போம்? நாங்க என்ன அதுக்கு இதுக்குன்னு வாங்கி வெட்டியா செலவு பண்ணவா லோன் எடுக்கிறோம்? வாழ்க்கையில ஏதோ முன்னேறலாம்னு பாக்குறோம். ஆனா நாங்க முன்னேறினா யாருக்கு பிடிக்கும்? ஊரார் கூட எங்களுக்காக செய்வாங்க. ஆனா உன் அக்காவும் மாமாவும் நாங்க எப்ப சாவோன்னு நினைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு நாண்டுகிட்டு தொங்க வந்து நிக்கிறா. ஏன் அப்படி எல்லாம் பேசுற? அக்காவும் மாமாவும் எப்பவும் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்ப என்ன, லோன் தானே, நான் வாங்கி தரேன்.